அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைய காணொளி தொகுப்புல நாங்கள் பார்க்க போற விடயம் 2024ஆம் ஆண்டுல கேட்கப்பட்ட சந்தாவுடன் தொடர்புடைய வினா. 2024ல கணக்கீட்டு செயல்பாடோட இந்த வினா சேர்ந்து 10 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. கனவா பேர் என்னுடைய சேனல்ல இந்த சந்தாவை விளங்கப்படுத்த சொல்லி கேட்டதால இந்த சந்தா தொடர்பான கேள்வி. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களினுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போட்டுக்கணும். ஓகே, இதுல பிள்ளைகள் நலன்புரி சங்கம் ஒன்று 1/4/2023 200 அங்கத்தவர்களை கொண்டுள்ளது. அங்கத்தவர் ஒருவரின் வருடாந்த சந்தா 12,000 ஆகும். பின்வரும் தகவல்கள் 31/3/2024 முடிவடையும் வருடத்துக்கான நலன்புரி சங்கத்துடன் தொடர்புடையனவாகும் என்று ஒரு கேள்வி தந்திருக்காங்க. வேண்டப்படுவதை பாருங்க பிள்ளைகள். 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஒன்று, ஆயுள் அங்கத்துவ நிதி கணக்கு கேட்டிருக்காங்க பிள்ளைகள். இரண்டாவது, சந்தா கணக்கு கேட்டிருக்காங்க. மூன்றாவது கேள்வி பிள்ளைகள், நன்கொடை நிதி கணக்கு, விசேட நன்கொடை ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த விசேட நன்கொடை கணக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் இதுல கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வியாக இருக்குது. சரிதானே? ஓகே, இப்ப இதுல கேள்வி உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இப்ப ஆயுள் அங்கத்துவத்துக்கு தனியா ஒரு நோட் தந்திருக்காங்க, வருடாந்த சிந்தாக்கு தனியா ஒரு நோட் தந்திருக்காங்க, நன்கொடைகளுக்கு தனியா ஒரு நோட் தந்திருக்காங்க. இப்ப இதை நீங்க அப்படியே நீங்க வடிவா தனித்தனியா வாசிச்சிருந்தீங்கன்னா சரி. ஆயுள் சந்தா தொடர்பாக பாருங்க பிள்ளைங்க. நலன்புரி சங்கமானது 1/4/2023 அப்ப நாங்கள் கணக்கு செய்யற காலப்பகுதியை ஒரு நிமிஷம் நோட் பண்ணி கொள்ளுவோம். 31/3/2024 வருடம் முடிய போகுது பிள்ளைகள். வருடம் எப்ப ஸ்டார்ட் ஆகி இருக்கும்? 1/4/2023 நிதியாண்டு தொடங்கி இருக்கும். சரியா? எப்பயுமே கணக்கு செய்யக்குள்ள அக்கௌண்டிங்ல பிள்ளைகள் நீங்கள் கணக்கு செய்யறதுக்குரிய காலப்பகுதியை நீங்கள் இனம் காண வேண்டும். ஓகே, ஸோ இந்த 2023-24 தான் கணக்கு செய்யறீங்க பிள்ளைகள். இந்த நிதியாண்டு நாங்கள் இன்னொரு விதமாக சொன்னால் எப்படி சொல்லலாம்? 2023-2024 அப்படி சொல்லலாம். ஓகே, 23-24 பிள்ளைகள் 1/4/2023 ஸ்டார்ட் ஆகி 31/3/2024 முடிவடையும். ஓகே, ஆயுள் அங்கத்துவ திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அப்ப நிதியாண்டினுடைய தொடக்க திகதியில தான் இந்த வருடம்தான் ஆயுள் அங்கத்துவ திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. ஆயுள் அங்கத்துவ கட்டணம் 5 வருடங்களுக்கான வருடாந்த சந்தாவுக்கு சமனானதா. இத்தொகை ஒரே தடவையில் செலுத்தப்படுதல் வேண்டும். சரியா? அப்ப ஒருத்தர் ஆயுள் அங்கத்தவராக சேர வேண்டுமாக இருந்தால் 12,000 படி பிள்ளைகள் 5 வருடத்துக்குரிய காசு ஒரேடியா செலுத்தணும். எவ்வளவு வரப்போகுது? 5 வருட காசு 12,000 தர 5 வருடம் 60,000 வரும். என்ன பிள்ளை? 12 60. ஓகே, அப்ப ஒரு ஆள் ஆயுள் அங்கத்தவராக சேர வேண்டுமாக இருந்தால் அங்கத்தவர் ஒருவருக்கான ஆயுள் சந்தா எவ்வளவு தொகையாக இருக்க போகுது பிள்ளைகள்? 60,000 இருக்கு. ஓகே, இந்த 60,000 ஒருத்தருக்கு. அப்ப இந்த வருஷம் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்கன்றதை பாருங்க. ஆயுள் அங்கத்துவ கட்டணத்தை அது பெறப்படும் வருடத்திலிருந்து 10 வருடங்களுக்கு வருமானமாக இனங்காண்பது, சமமான தொகையாக வருமானமாக இனங்காண்பது கம்பெனியின் கொள்கை. தற்போதுள்ள 50 அங்கத்தவர்களும், அப்ப பாருங்க மொத்தமாக எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க? 200 அங்கத்தவர்கள். இதுல 50 பேர் ஆயுள் அங்கத்தவராகவும் புதிதாக 10 பேர். அப்ப மொத்தமா 60 பேர் சேர போறாங்க. ஏற்கனவே இருக்கிற 200 பேருக்குள்ள இருக்கிற 50 பேரும் புதிதாக 10 பேரும் என்றா மொத்தமாக இவ்வளவு பேர் சேர போறாங்க பிள்ளைகள்? 60 பேர் சேர போறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 60,000 படி என்ன 60 பேர் சேர போறாங்க. அதனுடைய மொத்த பெறுமதி எவ்வளவு வரப்போகுது? 36 லட்சமாக இருக்கு. அப்ப இந்த வருஷம் இந்த 60 பேர்கிட்ட இருந்து கிடைத்த சந்தா வருமானம், சந்தா காசு எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 36 லட்சமாக இருக்கு. சரியா? இப்ப அந்த 36 லட்சத்துக்கு என்ன இரட்டை பதிவு? கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவு 3600,000, ஆயுள் சந்தா நிதி கணக்கு அல்லது ஆயுள் சந்தா கணக்குல செலவு
3600 இருக்கு. ஓகே, ஆயுள் சந்தா காசு கிடைக்கல கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவு. கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கு பதிலாக நீங்க காசு கணக்கு போட்டாலும் எது விதமான பிரச்சனையும் இல்லை. சரியோ? ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இதுல இந்த கிடைத்த சந்தாவில தொகை 10 சமனான தொகைகளாக 10 வருடங்களுக்கு இடையில சமனான தொகையாக பதிவளிப்பு செய்யறாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு காசு கிடைச்சிருக்க பிள்ளைகள்? 36 லட்சம். ஓகே, இது எத்தனை வருடங்களுக்கு இடையில வருமானமாக பகிர்ந்தளிக்கிறாங்க? 10 வருடங்களுக்கு இடையிலண்டா இந்த வருடம் வருமானமாக காட்ட வேண்டிய தொகை எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 360,000 இருக்கு. ஓகே, 360,000 தான் இந்த வருடம் வருமானமாக நாங்கள் பதிவளிப்பு செய்ய வேண்டிய சந்தா. அப்ப சந்தா கிடைக்கிறதுக்கு ஒரு டபுள் என்ட்ரி வரப்போகுது. சந்தாவினை வருமானமாக காட்டுறதுக்கு ஒரு டபுள் என்ட்ரி வரப்போகுது. ஆயுள் சந்தா கணக்கு வரவு எவ்வளவு பிள்ளைகள்? 360. வருமான செலவு கணக்கு செலவு 360,000 இருக்கு. ஓகே, அப்ப இந்த டபுள் என்ட்ரியும் நீங்க சந்தா கணக்குல பதிஞ்சீங்கன்னா சரி, அவ்வளவுதான் சந்தா கணக்கு, வேற ஒன்றும் ஜிஜும்பா இல்லை. நீங்க கவனமாக பதிவு செய்வீங்களாக இருந்தால் சரி. ஓகே, முதலாவது காசு கிடைச்சது கொள்ளல் கொடுத்தல் என்று சொல்லி பிள்ளைகள் 3600 பதிவீங்க. வருமானமா காட்டுக்குள்ள பிள்ளைகள் ஆயுள் சந்தா கணக்கு வரவு, வருமான செலவு கணக்கு செலவு. ஆகிய ஆயுள் சந்தா கணக்குல வருமான செலவு கணக்கு. ஓகே, இதை வருமான கூற்றுக்கு மாற்றியது என்று எழுதினாலும் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால உங்களோட புள்ளிகள் குறையாது. ஆகவே ஆயுள் சந்தா கணக்கினுடைய மீதி சென்றது 3,240,000 இருக்கு. சரியோ? சரியான தொகையை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஆயுள் சந்தா நிதி எங்க போகும் பிள்ளைகள்? உரிமையாண்மைக்குள்ள போகும். ஒரு லாப நோக்கற்ற நிறுவனத்தினுடைய உரிமையாண்மைக்குள்ள போக போதும். சரி, இவ்வளவுதான் ஆயுள் சந்தா. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சந்தா தொடர்பான விடயம். முற்பணமாக பெறப்பட்ட சந்தா அல்லது நிலுவை சந்தா. ஓகே, இது வருடாந்த சந்தா தொடர்பாக ஒருத்தர் 12,000 வருஷத்துக்கு கட்டணும். ஆரம்பத்துல முற்பணமாக பெற்ற சந்தா. அடுத்தது முற்பணமாக ஆரம்பத்துல பெற வேண்டிய சந்தா, நிலுவை சந்தா என்றது பிள்ளைகள் பெற வேண்டிய சந்தாவாக இருக்கு. சரியோ? எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. சந்தா கணக்கை பொறுத்தளவுல பிள்ளை, சந்தா கணவீர் விலங்கியல் என்று சொல்றது செம்மையாக்கல்ல நீங்கள் வருமான செலவின கணக்குகள் சரியாக படிச்சிருந்தா சந்தா கணக்கு இலகுவாக விளங்கும். செம்மையாக்கல்ல வருமான செலவின கணக்குகள் நீங்கள் ஒழுங்கா படிக்காட்டி சந்தா கணக்கு விளங்காது. சரியோ? சந்தா என்றது பிள்ளைகள் சந்தா கணக்கு யோசிக்காம இது ஒரு வருமான கணக்கு. ஒரு வருமானம் பெற வேண்டியிருந்தா வணிகத்துக்கு சொத்து, ஒரு வருமானம் முற்பணமாக கிடைத்திருந்தா வணிகத்துக்கு பொறுப்பாக இருக்கு. ஓகே, சோ இதுல பாருங்க பிள்ளைகள், தொடர்ந்து இவ்வருடத்தில் 10 புதிய ஆயுள் அங்கத்தவர்கள் தவிர புதிய அங்கத்தவர்கள் எவரும் இச்சங்கத்தில் இணைந்து கொள்ளவில்லை. அப்ப பாருங்க, மொத்தம் 200 பேர் இருக்கிறாங்க. இந்த வருஷம் புதுசா 10 பேர் தான் வந்திருக்காங்க, அதுவும் ஆயுள் அங்கத்தவராக. இதுல 200 பேருக்குள்ள இருந்த 50 பேர் எங்க போயிட்டாங்க? ஆயுள் சந்தா உறுப்பினர்களாக போயிட்டாங்க. ஆகவே இந்த வருடம் வருடாந்த சந்தா செலுத்துகின்ற உறுப்பினர்கள் எத்தனை பேராக இருப்பாங்க பிள்ளைகள்? 150 பேராக இருப்பார். 150 பேர் தான் இந்த வருடம் வருடாந்த சந்தாவினை செலுத்துகின்ற நபர்கள். இந்த 150 பேர் தொடர்பாக தான் கணக்கு. சரியோ? 140 அங்கத்தவர்கள் நடைமுறை வருடத்துக்கான வருடாந்த சந்தாவை செலுத்தியிருந்தனர். ஆகவே பிள்ளைகள் அடுத்தது சொல்றாங்க செலுத்திய காசு. ஓகே, செலுத்திய காசு. செலுத்திய காசு பாருங்க பிள்ளைகள், நடைமுறை வருடம் எது? நடைமுறை வருடம் இந்த 2023 2024 தான் நடைமுறை வருடம். இந்த வருடத்துக்காக 140 பேர் காசு கொடுத்துட்டாங்க. ஓகே, 140 பேர்ட்ட காசு வந்திருக்கு. அதே சமயம் பிள்ளைகள், ஓகே, 15 அங்கத்தவர்கள் அடுத்த வருடத்துக்கான சந்தாவினையும் செலுத்தி. அடுத்த வருடம் என்றது எது பிள்ளைகள்? 2024
2025 இருக்கும். அடுத்த வருடத்துக்காண்டி 15 பேர் காசு கொடுத்திருக்காங்க. மொத்தமாக பிள்ளைகள் இந்த வருடத்துல எத்தனை பேர்ட்ட காசு சந்தா காசு கிடைச்சிருக்கும்? எங்களுக்கு 155 பேர்ட்ட காசு கிடைச்சிருக்கு. விளங்கிடுதோ? இப்ப 155 பேருண்டா பிள்ளைகள், இல்ல இது பெற்ற காசு நான் செலுத்து, அதாவது அங்கத்தவர்கள் செலுத்திய காசு, நாங்கள் பெற்ற காசா, பெற்ற காசுன்னு போடுங்க, ஈஸியா இருக்கு. பெற்ற சந்தா, காசாக பெற்ற சந்தான்னு போடும். காசாக பெற்ற சந்தா. ஓகே. அப்ப 155 பேர்ட்ட காசு கிடைச்சிருக்கும். ஒரு ஆள் எவ்வளவு தரணும் பிள்ளைகள்? 12,000 ரூபாய் தரணும். ஓகே. அப்ப 150 பேர் எவ்வளவு காசு தருவாங்க எங்களுக்கு? 155 தர 12,000, 1,860,000 இருக்கு. அப்ப காசாக கிடைத்த சந்தா, காசு கணக்கு வரவு அல்லது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவு, சந்தா கணக்குல செலவு 1,860,000. ஓகே. இதுல முற்பணமாக பெற்ற சந்தா, இறுதியில முற்பணங்கள் சென்மதிகள் வந்தா டபுள் என்ட்ரி வரும் பிள்ளைகள். 15 பேர்ட்ட காசு முற்பணமாக கிடைக்க பெற்றிருக்கு. அப்ப 15 பேர்ட்ட காசு எவ்வளவு வரும்? 15 பேருண்டா 15 தர 12,000 என்ன? ஒரு ஆள் 12,000 ரூபாய் தரணும் ஒரு வருடத்துக்கு என்ன பிள்ளைகள்? 15 பேர் 12,000 படி முற்பண சந்தா தந்திருப்பாங்க. எவ்வளவு பிள்ளைகள்? 12,000 தர 15 பேர் 180,000 முற்பண சந்தா, சந்தா கணக்கு வரவு, முற்பண சந்தா கணக்கு செலவாக இருக்கு. ஓகே. மீதியாக உள்ள 10 அங்கத்தவர்கள் நடைமுறை வருட சந்தாவை செலுத்தவில்லை. 10 அங்கத்தவர் யாரு? இந்த 140 பேர் தானே கொடுத்திருக்காங்க இந்த வருடம் தொடர்பாக. மிச்சம் 10 பேர் காசு தர இல்லை. இறுதியில பெற வேண்டிய சந்தா 10 பேர்ட்ட காசு. ஓகே. இதுல 10 பேர்ன்றதை நோட் பண்றேன்னா, இறுதியில பெற வேண்டிய சந்தா எத்தனை பேர்ட்ட காசு? 10 பேர்ட்ட காசாக இருக்கு. மொத்தமாக கிடைச்ச சந்தா எத்தனை பேர்ட்ட காசு? 155 பேர்ட்ட காசு. ஓகே. இறுதியில முற்பணமாக கிடைச்ச சந்தா எத்தனை பேர்ட்ட காசு? 15 பேர்ட்ட காசு. அப்ப இதுல பாருங்க, இறுதியில பெற வேண்டிய சந்தா 10 பேர் 12,000 படி எவ்வளவு பெற வேண்டிய சந்தா? 120,000. இவ்வளவு தான் பிளேஸ். வெரி சிம்பிள் கொஸ்டின். 10 மார்க்ஸுக்கு தான் கேட்டிருக்கு. அப்ப அதுக்குரிய வேல்யூ தான் அந்த கொஸ்டின்ல இருக்கு. ஓகே. டோட்டல் பாருங்க எவ்வளவு வருது? 1,980,000. பாருங்க, வருமான செலவு கணக்கு அல்லது வருமான கூற்றுக்கு மாற்றியது எவ்வளவு தொகை வரப்போகுது? 1,800,000 இருக்கும். 1,800,000 தான் எங்களினுடைய வருமான கூற்றுக்கு மாற்றப்பட வேண்டிய வருடாந்த சந்தாவாக இருக்கும். இதை நாங்க டிரெக்டாவே போடலாம். எத்தனை பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள்? பாருங்க, வருடாந்த சந்தா செலுத்துறார்கள் 150 பேர் தானே இருக்கிறாங்க. இப்ப 150 தர 12,000 அடிச்சு பாருங்க, கட்டாயம் அதே விடை தான் வரும். 150 தர 12,000 அடிச்சாலும் அதே விடதான் வரும். எப்படி பார்த்தாலும் இதுல நபர்களின் எண்ணிக்கையை கூட்டி பார்த்தாலும் சரி, அதே விடதான் வரும். பெறுமதி அடிப்படையில கூட்டினாலும் அதே விடதான் வரும். இதை விட சந்தான பிள்ளைகள் பதிவளித்த சந்தா, ஒரு அங்கத்தவர் தொடர்ச்சியாக சந்தா கட்டணத்தை செலுத்தாட்டிக்கு அவர்களுடைய உரிமையை ரத்து செய்து அவர்கிட்ட பெற வேண்டிய சந்தாவை கிட்டத்தட்ட அறவிட முடியா கடன் பதிவளிக்கிற மாதிரி நாங்கள் ரத்து செய்வோம், பதிவளிப்பு செய்வோம். இந்த விழாவில் பதிவளித்த சந்தா இல்லை. இதை தவிர இந்த டிஃபார்ம்ல காட்டின விடயங்களை தவிர பிள்ளைகள் வேற எதுவுமே சந்தா கணக்குல வராது. சந்தா கணக்கு நீங்க இலகுவா புரிஞ்சு கொள்ளலாம். டெக்னிக்கலா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விளங்காட்டிக்கும் அப்படியும் மார்க்ஸ் எடுக்கிறன்றதுக்கு ஒரு டெக்னிக்கை பிடிச்சிங்கன்னா நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது விசேட நன்கொடை. விசேட நன்கொடையிலையும் பிள்ளைகள் விசேட நன்கொடை கிடைக்கிறதுக்கு ஒரு பதிவு காசு கிடைக்கும். அடுத்தது வந்து பிள்ளைகள் விசேட நன்கொடை பயன்படுத்தினதை பதிகிறதுக்கு ஒரு பதிவு வரும். விசேட நன்கொடைக்குள்ள கிடைத்த காசை வச்சு கொண்டு நாங்க ஏதாவது சொத்துக்களை கொள்வனவு செய்தால் அதற்கு வந்து இன்னொரு இரட்டை பதிவு வரும். மொத்தமா 3 பதிவு தான். விசேட நன்கொடை கிடைக்கிறது, விசேட நன்கொடை பயன்படுத்தப்படுகிறது,
பயன்படுத்திய நன்கொடை வருமானமாக காட்டப்படுகிறது. ஓகே, விசேட நன்கொடை தொடர்பாக பாருங்க. இந்நலன்புரி சங்கமானது விளையாட்டு நிலையம் ஒன்றை கட்டுவதற்கு, அப்ப இது எதற்குரிய விசேட நன்கொடை? விளையாட்டு நிலையம். 1/7/2023, 1/7/2023 நிதியாண்டுக்குள்ளதான் வாங்கி இருக்காங்க, கிடைச்சிருக்கு. 1 மில்லியனை நன்கொடையாக பெற்றுக்கொண்டது. அப்ப நன்கொடையாக பெற்றுக்கொண்டதுன்னா காசுதானே பிள்ளைகள் கிடைச்சிருக்கும். கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவு அல்லது காசு கணக்கு வரவு, நன்கொடை நிதி கணக்கு அல்லது வியாபார நிலைய நிதி கணக்கு, நன்கொடை கணக்கு என்று போட்டாலும் ஓகே தான். அப்படி போட்டு வியாபார நிலைய நிதி கணக்கு அல்லது நன்கொடை நிதி கணக்குல செலவு பதிவாக இருக்கு. இது என்னத்துக்கு பதிவு? நன்கொடை காசாக கிடைச்சிருக்கு. ஓகே, இந்நன்கொடைகள் 1/10/2023 விளையாட்டு நிலைய வடிவமைப்புக்காக 1 லட்சம் செலுத்தப்பட்டது. விளையாட்டு நிலைய கட்டுமான வேலைகள் 1/1/2024 ஆரம்பிக்கப்பட்டது. 31/3/2024 அத்திகதி வரை செய்து முடிக்கப்பட்டதில் வேலைக்காக ஒப்பந்ததாரருக்கு 4 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. ஃபர்ஸ்டா பாருங்க பிள்ளைகள், 1 லட்சம் ரூபாய் செலுத்தி இருக்காங்க ஆரம்பத்துல. இந்த நிதியாண்டினுடைய இறுதி திகதியில பாருங்க, செய்து முடிக்கப்பட்ட வேலைக்காக ஒப்பந்ததாரர் கண்ட்ராக்டருக்கு இன்னும் ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்குண்டா. எவ்வளவு நன்கொடை பயன்படுத்தப்பட்டு விட்டது? 5 லட்சம் ரூபாவுக்குரிய வேலையை முடிச்சுட்டாங்க. விளங்குதான். அதுல 1 லட்சம் ரூபாய் காசு குடிச்சிருக்காங்க. அது 2ஆம் பக்கம், அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். எங்களுக்கு இங்க என்ன தேவை? நன்கொடை நிதி கணக்கு. அப்ப கிடைச்ச நன்கொடையில எவ்வளவு நன்கொடை இதுவரை பயன்படுத்தப்பட்டு விட்டது? 5 லட்சம் ரூபாய் பயன்படுத்திட்டாங்க. அப்ப 5 லட்சம் ரூபாவுக்கு என்ன இரட்டை பதிவு? நன்கொடை நிதி கணக்கு வரவு பிள்ளைகள். ஓகே, நன்கொடை நிதி கணக்கு வரவு 5 லட்சம் ரூபாய். இப்ப தனியா 1 லட்சத்தை போடுறதா? இல்ல, காசாக 1 லட்சம் கொடுத்துட்டாங்க, 4 லட்சம் கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப மொத்தமாக எவ்வளவு நன்கொடை பயன்படுத்தப்பட்டு விட்டது? 5 லட்சம் ரூபாய் பயன்படுத்திட்டாங்க. ஓகே, இப்ப நன்கொடை நிதி கணக்கு வரவு வருமான செலவு கணக்கு செலவு. சரி, அதாவது எங்களினுடைய வருமான கூற்றுல வருமானங்களுக்குள்ள வியாபார நிலைய நன்கொடை 5 லட்சம் ரூபாவை காட்ட வேண்டி வரும். அப்ப நன்கொடை நிதி கணக்குல பிள்ளைகள் காசு கிடைச்சது, காசு கணக்கு அல்லது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு வரவு, நன்கொடை நிதி கணக்கு செலவு, விசேட நன்கொடை. அடுத்ததாக பயன்படுத்திய நன்கொடை. இந்த நன்கொடை நிதி கணக்குல 2 விஷயம் தான் வரும். ஓகே, சில நேரம் ஆரம்ப மீதி இருந்தா ஆரம்ப மீதி வரும். நன்கொடை கிடைக்கிறது, நன்கொடைய வருமானமா காட்டுறது, 2 விஷயம் நன்கொடை நிதி கணக்குல நீங்கள் பதிய வேணும். பாருங்க, எவ்வளவு நன்கொடைய வருமானமா காட்டுறாங்க? 5 லட்சம் ரூபாவை வருமானமா காட்டுறாங்க. ஓகே, நீங்க மீதி சென்றது, மீதி வருமான செலவு கணக்குக்கு மாத்தியது 5 லட்சம். சோ மீதி சென்றதும் 5 லட்சம் ஆகும். விசேட நன்கொடை தொடர்பாக பிள்ளைகள், நன்கொடை கிடைக்கிறதுக்கு ஒரு பதிவு, நன்கொடை நிதி கணக்கு மட்டும்தான் சொல்றேன். அதுல பயன்படுத்திய நன்கொடை நாங்கள் நன்கொடை வருமானமா இந்த கேள்வியில வடிவா சொல்லிருக்கு. பயன்படுத்தப்படும் நன்கொடை தொகையின் அடிப்படையில் அவைகள் அந்த வருட வருமானமாக இனம் காண்பது இச்சங்கத்தின் கொள்கையாகும். கேள்வியில என்ன தாரம், அதுக்குரிய விடையளினா சரி, கூட நாங்க எல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஓகே, ஆயுள் சந்தா கணக்கொண்டு, சந்தா கணக்கொண்டு, நன்கொடை நிதி கணக்கு. இந்த டிஃபார்முக்கு மட்டும்தான் பிள்ளைகள் புள்ளி, மிச்சமெல்லாம் நாடி இருக்குது. உங்களினுடைய விளக்கத்துக்காக சரியாக படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.